என்னங்க, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீ என்ன சொல்ற? அந்த செத்து போன சொடலமுத்து சாவறதுக்கு முன்னாடி அவன் பொண்டாட்டிக்கு தெரியாமல் உங்கள்கிட்ட 25,000 ரூபா கொடுத்துருந்தானே, அதை திருப்பி கொடுக்க வேண்டாமா? நீங்கள் பாட்டி கம்முன்னு இருக்கீங்களே. அது உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். செத்து போன சுடலமுத்து வந்து கேட்டான்னா பார்த்துக்கிறோம். என்னம்மாப்பா, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். இந்த சோனமுத்து என்ன இவ்வளோ கேடு கட்டவனாக இருக்கான்? மனசாட்சியை கொண்டு குழி தோண்டி போச்சுட்டானே. இவனை விட மாட்டேன். ஓ, என்னையா நல்லவங்க எனக்கு ஷாக்காகுது. இது கனவா இல்லை நிஜமா? அடாடாடா, பச்சை புள்ள இவர். கனவா நிஜமானு? நிஜந்தாயா, அவன் முன்னாடி நான் தான் நிற்கேன். நேற்று அவன் கொண்டாடிட்டு சொல்லிட்டு இருந்தியே, செத்தான் வந்து கேட்டா பார்த்துக்கலாம்னு. நான் கொடுத்த பணத்தை கேட்கறதுக்கு செத்து போனேன்னா வந்திருக்கேன். ஐயா, என்ன சொல்லுதேன்? தர முடியாது. உன்னால் என்ன செய்ய முடியுமா செஞ்சுக்கோ. செப்டம்பரில் செகண்ட் சம்மர்னு சொல்கிறது கரெக்டாக இருக்கு. என்ன வெயில்! என்ன ஆச்சு? என் கையில் இருந்த கூட எங்கே போச்சு? பத்மினி, காப்பி கொண்டாம எனக்கு. இந்தாங்க காஃபி. உன் கையால் குடிக்கிற காப்பிக்கு தனி ருசிமா. என்னம்மா, காப்பியில் சீனிக்கு பதிலாக உப்பை போட்டிருக்க? என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி உளர்றீங்க? கொடுங்க. என்னங்க, காஃபி இனிப்பாக தானே இருக்குது, என்னாச்சு உங்களுக்கு? என்னங்க, சாப்பிட்றீங்களா? சரிம்மா, கொண்டா. இதோ வர்றேன். எனக்கு பிடிச்சதை செஞ்சிருக்கா என் மனைவி. என்ன சாப்பாடு? என் கண்ணு முன்னாடி இருந்த சாப்பாடு திடீர்னு மறைஞ்சிட்டு. பத்மினி! என்னங்க, அதுக்குள்ளே சாப்பிட்டீங்களா? இல்லைம்மா, நீ வச்ச சாப்பாடு நான் எடுக்க போகும்போது டக்குன்னு மறைஞ்சிட்டு. என்னங்க, கதை சொல்கிறீங்களா? சாப்பாடு எப்படி மறையும்? காட் ப்ராமிஸாக சாப்பாடு மறைஞ்சிட்டுமா. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் உங்கள் முகம் பேயறிஞ்ச மாதிரி இருக்கு? எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குமா. என்னை சுற்றி தேவையில்லாதெல்லாம் நடக்கிற மாதிரி தோணுது. எனக்கும் அப்படி தாங்க தோணுது. பேசாமல் அந்த சுடலமுத்து கொடுத்த துட்டை கொண்டு உங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்துருங்களேன். அந்த ஆவி பண்ணுற சேட்டையாக தான் தோணுது எனக்கு. ஒருவேளை அப்படியும் இருக்குமோம்மா? என்ன நொப்படியும் இருக்குமாமா? அப்படித்தான், அதான். சரிம்மா, அதை பற்றி ஒரு முடிவு எடுக்கிறேன். டக்குன்னு எடுங்க. ஆனந்த நித்திரையா சோனமுத்து உனக்கு? தூங்கு தூங்கு. இப்போ உன் கனவுல என் கூட்டாளிகள்லாம் வருவான் பார். வணக்கம். உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. எதுக்கு என்னை பார்க்க வந்திருக்கீங்க? நன்னூல் நாயகம் பேசுகிறாருப்பா, கேள்வி கேட்குறாருப்பா. ஹலோ, எங்களை யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை யாருன்னு எங்களுக்கு தெரியும். ஒன்றா நம்பர் முடிச்சவைக்கு முள்ள மாதிரி நீங்கள். என்னங்க, எடுத்த உடனே மரியாதை காத்துல பிறகு? மரியாதை மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் மானமும் காற்றுல பறக்கும். மானம் கப்பல் ஏறுமையோ. என்னங்க மிரட்டுறீங்க? மிரட்டாம உங்களை கொஞ்சாதியோ? என்னப்பா வளபலன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? மயிலே மயிலேன்னா இறகுப்படாது, பிடிச்சி வச்சு புட்டிங்கிட்டு விடணும். அடைச்ச கனவு. நான் பயந்தே போனேன். என்னங்க, தூங்காமல் கொட்டை கொட்டை முடிச்சிட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு?
ஒன்றும் இல்லைம்மா, நீ தூங்கு. பத்மினி இல்லாமல் இருக்கிறது ஒரு மாதிரி தான் இருக்குது. என்ன செய்ய, ஒரு விசேஷம்னு அவள் ஊருக்கு போயிருக்கா. சரி, நம்ம தூங்குவோம். என்னாச்சு இந்த மதுரைக்கு? பங்களா மாதிரி வீடை விட்டு விட்டு ரோட்டில் வந்து படுத்து கிடக்காரு. என்னன்னு தட்டி எழுப்போம். ஓ மதுரை, எந்திரிமியா? என்னாச்சு உனக்கு? ரோட்டில் வந்து படுத்து கிடக்காரு. என்னாச்சு எனக்கு? நான் எப்படி ரோட்டுக்கு வந்தேன்? உனக்கே தெரியலையா? அடாடாடாடா, கொடுமை இல்லையா அது? புரியுது கோவிந்தசாமி, எல்லாம் அந்த சுடலமுத்து வேலை. செத்து போனானே அந்த தொடரை மிச்சா சொல்கிறீங்க? ஆமாம் ஐயா, அவனுக்கும் எனக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. அது தீக்கிறதுக்கு தான் இந்த போடு தான் என்னை இந்த பாடுபடுத்து தான். என்ன சொல்கிறீங்க? அதை ஊரை கூட்டி சொல்லுவேன், இங்கே சொல்ல மாட்டேன். வணக்கம்மா. ஊர்க்காரங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஊர்க்காரங்க முன்னாடி சாவறதுக்கு முன்னாடி சுடலமுத்து என்கிட்ட கொடுத்துருந்த 25,000 ரூபாய் நான் உங்களுக்கு தரேன், வாங்கிக்கிடுங்கம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. இப்போதாம்மா எனக்கு நிம்மதியாக இருக்குது. இனிமேல் நான் நிம்மதியாக தூங்குவேன்.